அதை மனவேற்று ஏற்கனவே பாஜக வந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணுறாங்க. அதன் மூலமாக வந்து இங்கே ஒரு மத நல்லிணக்கத்துக்கு வீட்டு வச்சு ஓட்டு வாங்குற விஷயம் அவங்க பண்ணிட்டு இந்த சூழலில் இவங்களும் வந்து இது மாதிரி பயங்கரவாதம் பண்ணும்பொழுது இங்கே வந்து மத நல்லிணக்கம் வந்து கெடுதிங்க. ஸோ இந்த சீசனில் வந்து அவங்க 12 மாதம் சம்பாதிக்கிறது இந்த 4 மாதம் சம்பாதிப்பாங்க அந்த மக்கள். அது அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ பார்த்து நீங்கள் அங்கே வந்து 24 பேர் நீங்கள் வந்து உங்கள் பாகிஸ்தானில் இந்த தீவிரவாதிகள் கொண்டாங்கன்னா அதுக்கு நிச்சயமாக நம்ம பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வரும். ஆனால் கற்பனை கெட்டாத வகையில் நாங்கள் பதில் கொடுப்போம்னு சொன்னார். அப்புறம் நான் அந்த பொறுப்பு இராணுவத்திட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னார். ஆக்சுவலாக அது ஒரு சொல்லியிருக்கலாமே தவிர ஒரு அரசியல் தலைமையை வந்து இராணுவத்திட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிலிட்ரியாக இருக்குது, அது வந்து எந்த விதமான தாக்குதலையும் சமாளிக்கும், எந்த விதமான எதிர் தாக்குதலையும் செய்யும், எல்லாமே கரெக்டு. ஆனால் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் செட்டப் அப்படி இருக்கு. இப்போ பார்த்து அவங்க வார ஆரம்பித்தாங்கன்னா IMF கடன் கொடுக்க மாட்டான். அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜில் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க ஒழுங்காக அடக்கமாக நடந்து கொள்ளணும். எதுக்கு தீவிரவாதத்தை என்கரேஜ் பண்ணுற? அங்கே வந்து அதிகாரத்தை பிடிக்கிட்டாங்க. கவர்மெண்ட் இருக்கே தவிர நீங்கள் யூனியன் டெரிட்டரியாக மாற்றின பிறகு இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பல முக்கியமான அதிகாரங்கள்லாம் பிடுக்கப்பட்டு விட்டது. அங்கே இதுவே பிஜேபி ஆட்சியில் இருந்து வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவே எதிர்கட்சி ஆளுநர்னால அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதுதான் உமர் அப்துல்லா வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். எடுத்தோன்னு சண்டை போட வேண்டாம்னு பேசாமல் இருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு காரியம் பண்ணீங்க, மோசமான காரியம், அதுக்கு எதிர்வினையே ஆட்சி இருக்கோம் நம்ம. இப்போ அடுத்தது அவன் என்ன பண்ணுவான்றதான் பாயிண்ட்டு. அவன் வந்து அங்கே இருக்கிற மிலிட்ரி வந்து அது சுத்த ஒரு இந்த நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டு இருக்காங்க. இந்த பஹல்காம் தாக்குதல் அடுத்து நடக்கிற விஷயங்களுமே பார்த்துருப்போம். ஆனால் பல பேர் சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா நினச்சா பாகிஸ்தானை ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த போர் சார்ந்த விஷயங்களும் மக்களுக்கு சரியாக புரியலையே, பாதிப்பு 2 பக்கமும் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்தியா என்றைக்குமே வந்து ஒரு அக்ரஸர் கிடையாது. போய் இன்னொரு நாட்டு மேலே வந்து வலிந்து போய் வலுக்கட்டாயமாக போய் படையெடுத்து அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இந்தியா பண்ணுறதே கிடையாது. அன்லஸ் அவசியமாக இருந்தாலே தவிர. ஈவன் 1971 கூட அகதிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க, பங்களாதேஷ்லேருந்து வந்துட்டாங்க. அந்த மக்களுடைய விருப்பம் வந்து தனி நாடாக இருந்தது. அதனால் வந்து இந்தியா அங்கே உதவிக்கு போச்சே தவிர, அதனால தான் பங்களாதேஷ் பண்ணதே தவிர, தன் மீது நம்ம நாட்டை யாராவது தாக்கினால் நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோமே தவிர, நம்ம வந்து நம்மளாவே வந்து படையெடுத்து போயிட்டு ஒரு அக்ரஸர்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஆக்கிரமிப்பாளர்கள் அல்லது போரை விரும்பி போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது. இது வந்து எப்படின்னா, இந்த விஷயம் வந்து போர்னால் வந்து கன்வென்ஷனல் போர், இந்த மாதிரி இப்போ ஏவுகணை தாக்குதல் இல்லை வேறு ஏதோ தாக்குதல் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வந்து என்னென்னா டெரரிசம் மூலமாகவும் வந்து ஒரு வாரம் தான். அதுவும் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது, நம்மளுடைய முன்னேற்றத்தை பாதிக்குது, பல விதங்களில் நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது இது இந்த டெரரிசம், பயங்கரவாதம். ஸோ அந்த பயங்கரவாதத்தை அப்போ பாகிஸ்தான் பண்ணுறது வந்து ப்ராக்ஸி வார். அவங்க பண்ணுறது ப்ராக்ஸி வார், மறைமுகமான. அவங்க நாட்டில் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ ஹிந்து, அப்புறம் ஹிப்துல் முஜாஹிதீன் எல்லா அமைப்புகளும் தலைமையை அங்கே தான் வச்சுருக்காங்க. எல்லா தீவிரவாத அமைப்புக்கும் தலைமை அங்கே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒசாமா பின் லேடன் கூட அங்கே தான் இருந்தாங்க. பாகிஸ்தான் பூந்து அடித்தாங்கல்ல, லாகூர் பக்கத்தில் அங்கே அடித்தாங்கல்ல, அமெரிக்கா பூந்து அடித்தாங்கல்ல அங்கே. ஸோ அதனால் வந்து அது வந்து பயங்கரவாதிகளோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. என்ன கேவலம்னா, அவங்களே வந்து பலூச்சிஸ்தானில் தீவிரவாதத்தை சந்திக்கிறாங்க. அவங்க வந்து இந்தியா மேலே வந்து பயங்கரவாதிகளை ஏவி விட்டுருக்காங்க. அங்கே வந்து கொட்டான அந்த தலைநகர் நமக்கு பலூச்சிஸ்தான் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு ட்ரெயினே வந்து இது ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அந்த பலூச்சிஸ்தான் இவங்க அங்கே தனிநாடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கே ஒரு பக்கம் அவங்க அதை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதை அங்கே ஆப்கானிஸ்தான் தான் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த காஷ்மீர் விஷயத்தில் வந்து இங்கே தீவிரவாதிகள் இங்கே அனுப்பிச்சு நம்ம இந்தியா மேலே இன்செக்யூரிட்டி, இந்தியாவை வந்து ஒரு அச்சமூட்டுறதுக்காக அல்லது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தடுக்கிறதுக்காக சுற்றுலாத்துறை இந்திய மக்கள்கிட்ட மத வேற்றுமையை, மத நல்லிணக்கம் இருக்கு இல்லையா, அதை மத வேற்றுமை ஏற்கனவே பாஜக வந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணுறாங்க. அதன் மூலமாக வந்து இங்கே ஒரு மத நல்லிணக்கத்துக்கு வீட்டு வச்சு ஓட்டு வாங்குற விஷயம் அவங்க பண்ணிட்டு இந்த சூழலில் இவங்களும் வந்து இது மாதிரி பயங்கரவாதம் பண்ணும்பொழுது இங்கே வந்து மத நல்லிணக்கம் வந்து கெடுதிங்க ஆக்சுவலாக. ஸோ மத நல்லிணக்கம் அதுக்கு வெட்டு வைக்கிறாங்க, பொருளாதாரத்துக்கு வெட்டு வைக்கிறாங்க, மக்களுடைய பாதுகாப்புக்கு வெட்டு வைக்கிறாங்க. இப்போது காஷ்மீரில் வந்து இது வந்து டூரிஸ்ட் சீசன் இது ஆக்சுவலாக.
ஸோ இந்த சீசனில் வந்து அவங்க 12 மாதம் சம்பாதிக்கிறது இந்த 4 மாதம் சம்பாதிப்பாங்க அந்த மக்கள். அது அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ பார்த்து நீங்கள் அங்கே வந்து 24 பேர் நீங்கள் வந்து உங்கள் பாகிஸ்தானில் இந்த தீவிரவாதிகள் கொண்டாங்கன்னா அதுக்கு நிச்சயமாக நம்ம பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ அந்த ப்ராக்ஸி வாருக்கு எப்படி பதில் கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்போ ப்ராக்ஸி வாருக்கு பதில் கொடுக்கணுன்னா உங்கள் மேலே உங்களை தாக்குறது எங்களுக்கு நோக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் வளர்த்து விடுற பயங்கரவாதத்தை தாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் வந்து நீங்கள் அதை கல்டிவேட் பண்ணுறீங்க, நீங்கள் வளர்க்குறீங்க உங்கள் ஊரில், அதுக்கு வந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு மட்டன்லாம் கொடுத்து ஒழுங்கு வளர்த்துனீங்க, அதை நாங்கள் அழித்து ஒழிக்கிறது எங்கள் நோக்கம் இது ஆக்சுவலாக. அதுதான் வந்து இந்தியா பண்ணுது. இந்தியா பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இது நாளைக்கு இன்னும் 4 பேர் வருவான், இன்னொரு இடத்துல பண்ணுவான், அப்போ வேரோடு அதை வந்து அழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது வந்து இந்தியாவுடைய நவீன வசதிகள் அதோட கெப்பாசிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இம்ப்ரூவ் ஆனதுனால இப்போது எப்படி இஸ்ரேல் பண்ணுறாங்களோ, இஸ்ரேல் வந்து ஈரானில் ஒருத்தன் அடித்தா அங்கேருந்து ஞாபகம் நினைக்கிறேன். அது இஸ்ரேல் எங்கே இருக்குது, ஈரான் எங்கே இருக்குது, ஏவுகணையை விட்டு அடித்தாங்கன்னா அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. இப்போ எல்லாமே உங்களுக்கு தொழில்நுட்பம்லாம் டெவலப் ஆகிருக்கு. அதனால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ப்ரிசைஸாக எங்கே அடிக்கணுமோ அங்கே 9 இடங்களை அடித்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை காலி பண்ணுறோம். அவ்வளோதான். மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயோ இல்லை பொதுமக்கள் சேர்கிற இடத்துலையோ இல்லை ஆஸ்பத்திரியிலையோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ ஹார்பர்லையோ இல்லை அங்கே எங்கேயுமே குண்டு போடல. ஆனால் எல்லாமே வந்து தீவிரவாதிகள் அவங்க முகாம் அமைத்திருக்கிற பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிற அந்த இடங்கள் மேலே, அதுவும் வந்து மும்பை அட்டாக்கில் சம்மந்தப்பட்டவங்க, காஷ்மீரில் ஃப்ளைட்டை கடத்தினவங்க, அவங்களெலாம் வந்து அங்கே ட்ரைனிங் எடுத்த இடம் மசூர் அசர்லாம் இருக்காங்க. அதனால் அந்த இடத்துலலாம் தாக்கியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது பாலக்கோட்டில் பண்ணாங்க, அது பாலக்கோட்டில் வந்து ப்ரிசைஸாக கரெக்டாக பண்ணாங்கன்னா அது இந்த அளவுக்கு அது பெருசாக பேசப்படலாம். இது அப்போ நடந்த லாஸ் வந்து இதோட அதிகம். 48 பேர் எல்லாம் சிஆர்பிஎஃப் வீரர்கள். இப்போது ஒரு உயிர்னால உயிர் தான். ஆனால் இப்போ போயிருக்கிறது பொதுமக்கள். அப்போ வந்து நம்மளுடைய பாதுகாப்பு வீரர்களே 48 பேர் போயிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு கூட அதுக்கு அப்போ ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ எலெக்ஷன் வந்ததுனால ப்ராபப்ளி அது சம்மந்தமாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோடு நிறுத்திட்டாங்க. அதுதான் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அவ்வளோ தூரம் உள்ள வந்து அடிக்க மாட்டாங்கன்னு பார்த்தாங்க. நோ இந்த வாட்டி வி வில் நாட் லீவ் இட் அப்படின்ற மாதிரி. என்னென்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து போராக டெவலப் ஆகுமா ஆகாதான் நீங்கள் கேட்டீங்களே ஒரு கேள்வி, அது வந்து நம்ம கையில் இல்லை, அது வந்து பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது. அவங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். அந்த ரியாக்ஷனில் தான் இது ஸ்கோப் விரிவுபடுமா படாதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் வந்து தொடர்ச்சியான தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. ஒரு ராணுவ வீரர் வந்து பலியாக இருக்காரு, 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாக இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியான செய்திகளில் வந்துக்கிட்டே இருக்குல்ல. அது வந்து ஒரு கன்வென்ஷனல் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் கிராஸ் ஃபயர் எல்லாம் வந்து தொடர்ந்து நடக்கிறதா. அவ்வப்போது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை ஒட்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். இப்போ கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஏவுகணை தாக்குதல்லாம் போயிருக்கிறதுனால, அதுவும் வந்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் உள்ளே போயிடுச்சு. ஏவுகணை 100 கிலோமீட்டர் உள்ளே போயிருக்காங்க. ஆனால் 100 கிலோமீட்டர் உள்ளே போய் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அக்யூரேட்டாக ராத்திரி 1:05லேருந்து 1:25 பண்ணியிருக்காங்கன்றது அது பெரிய விஷயம். அது ரெண்டாவது வந்து பாகிஸ்தான் வந்து நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். அதாவது 22ஆம் தேதி நடந்தது லாஸ்ட் மந்த்து. அதுக்கப்புறம் பல திட்டமிடல்கள் இந்தியா பண்ணாங்க. முதல்ல வந்து சர்வதேச சமூகத்தோட ஆதரவை நம்ம தேடணும். அதுக்கு ஏற்றபடி அந்த அம்பாசடர்ஸ்லாம் கூப்பிட்டு பேசுகிறது, எல்லா முக்கியமான வல்லரசுகளோடலாம் பேசுகிறது போன்ற பல விஷயங்கள். அப்புறம் ஒரு ராஜ்ய ரீதியான இங்கேருந்து பாகிஸ்தான் அம்பாசிடர்லேருந்து ஆட்களை வெளியில் அனுப்புறது, இங்கேருந்து பாகிஸ்தானிகளை வெளியில் அனுப்புறது. ஸோ அதுக்கேற்ற தயாரிப்புகள். அப்புறம் நடுவில் கூட பிரைம் மினிஸ்டர் சொன்னார், கற்பனை கெட்டாத வகையில் நாங்கள் பதில் கொடுப்போம்னு சொன்னார். அப்புறம் நான் அந்த பொறுப்பு இராணுவத்திட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னார். ஆக்சுவலாக அது ஒரு சொல்லியிருக்கலாமே தவிர ஒரு அரசியல் தலைமையை வந்து இராணுவத்திட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து விமானப்படையோட தலைவர்லாம் பார்க்குறாரு, டிஃபென்ஸ் செக்ரட்டரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் இது நடக்குது ஆக்சுவலாக. அப்போயே அப்படி சொன்னார் தெரியல, முழு பொறுப்பை கொடுத்துட்டோம்ட்டு, முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்டோம், முழு அதிகாரத்தையும் நாங்கள் அப்படி முழு அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் எடுக்க முடியும். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும். இராணுவம் வந்து நம்ம பாகிஸ்தான் மாதிரி கிடையாது. பாகிஸ்தானில் வந்து ஆட்சியாளர்கள் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் கூட அங்கே இராணுவம் தான் இதாக இருக்கும், அதிகாரம் கொண்டதாக இருக்கும். நம்ம நாட்டில் அப்படி இல்லை. இங்கே ஜனநாயக நாட்டில், நம்ம நாட்டில் வந்து இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கிற கேபினெட்டுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. இவர்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் பிரசிடென்ட் ஒத்துக்கணும். இவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுதான் முப்படைகளும் வந்து அதை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளும் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஒப்புதல் வாங்கிட்டு தான். ஏன்னா வந்து இது வந்து மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு ஏதோ ஏடாகூடமாக போச்சுன்னா வந்து பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தானே, அதுக்கு அரசாங்கம் தான் ரெஸ்பான்சிபிள். அதனால் எல்லாமே திட்டமிடல் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சரியான திட்டமிடல், நம்ம மிலிட்ரி வந்து ரொம்ப கெப்பாசிட்டி உள்ள ஒரு மிலிட்ரியாக இருக்கிறதுனால கரெக்டாக வந்து ப்ரிசிஷனாக கரெக்டாக பண்ணிட்டாங்க.
பட் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்ன, சரி இதெல்லாம் கரெக்டாக நம்ம மிலிட்ரி கிட்ட ஒரு பெரிய ஒரு திறமை இருக்குது, கெப்பாசிட்டி உள்ள ஒரு மிலிட்ரியாக இருக்குது, அது வந்து எந்த விதமான தாக்குதலையும் சமாளிக்கும், எந்த விதமான எதிர் தாக்குதலையும் செய்யும், எல்லாமே கரெக்டு. ஆனால் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் செட்டப் அப்படி இருக்கா? நான் அதாவது நம்ம எப்படி பகல்காமில் வந்து உள்ளே அடித்தாங்க, கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாங்களா அங்கேருந்து உள்ளே, அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து அப்படின்லாம் ஒரு கேள்வி எழுப்புறது நம்ம பார்க்குறோம். நிச்சயம் அது எல்லாருமே எழுப்புறாங்க. ஸோ அதுக்கான ஒரு தீவிரமான விசாரணை நடக்கணும். திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவோட தோல்வி தான், மத்திய அரசோட தோல்வி, அமித்ஷா வந்து பதவி விலகணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படின்னா பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம், அது உங்களோட மிஸ்டேக்கு, என்னதான் தீவிரவாதமாக இருந்தாலும் உங்களோட மிஸ்டேக்குமே இருக்கிறதில்ல, அதில் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணுன்ற மாதிரி விஷயம். அதாவது தீவிரவாதம் நடந்த பிறகு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது அது நம்மளுடைய மிலிட்ரியோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது, அதோட திறமையை பொறுத்து இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக அது எல்லாமே நம்மக்கிட்ட நல்லா இருக்கு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தானை விட நம்ம பல மடங்கு உயர்ந்திருக்கோன்றது எந்த விதமாக. பாகிஸ்தான் இப்போ வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப வீக்கராக இருக்குது. அங்கே வந்து மக்கள் ரொம்ப வறுமையில் இருக்காங்க. ஒரு 6 மாதம் முன்னாடி கோதுமை மூட்டைக்காக சண்டை போட்டு சேர்த்தவங்களும் நம்ம பார்த்தோம். ரொம்ப மோசமான ஒரு பொருளாதார சூழல் அங்கே இருக்குது. அவங்க வந்து IMF கடன் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்து அவங்க வார ஆரம்பித்தாங்கன்னா IMF கடன் கொடுக்க மாட்டான், அது அவங்கள பெயில் அவுட் பண்ணுறதுக்காக. அது வந்து இப்போ பெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜில் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க ஒழுங்காக அடக்கமாக நடந்து கொண்டு எதுக்கு தீவிரவாதத்தை என்கரேஜ் பண்ணுற? காஷ்மீர் விஷயம் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, அது சுதந்திரம் பெற்றதுலேருந்து ஒரு தலைவலியாக இருக்குது. ஆனால் தலைவலியாக இருக்கிறது அர்த்தம் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து ஏதோ ஒரு வகையில் பேச்சுவார்த்தை மூலமாக தான் நீங்கள் தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது அங்கே 370 எடுத்தது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் முழுசாக திருப்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது பொலிட்டிக்கலாக அதை எதிர்க்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற காஷ்மீர் கட்சிகளே எதிர்க்கிறாங்கல்ல. மெஹபூபா முஃப்தி எதிர்க்கிறாரு, உமர் அப்துல்லா எதிர்க்கிறாரு, எல்லாம் எதிர்க்க தான் செய்கிறாங்க. இல்லை அவங்க இப்போ வைக்கிற விஷயம் என்னன்னா 370 எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாமே ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேட் போலீஸ்க்கான வேலையே இல்லாமல் போச்சு. இதுக்கு முழு பொறுப்பையும் வந்து சென்ட்ரல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் தான் எடுத்துக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் உண்மைதாங்க. இப்போ அங்கே இருக்கிற போலீஸ் வந்து உமர் அப்துல்லா கையில் இல்லை, அங்கே இருக்கிற போலீஸ் லெஃப்டினன்ட் கவர்னர் கையில் இருக்குது. அவரோட கீழே தான் ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற டிஜிபி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோமாக அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த போலீஸுக்கும் சம்மந்தம் இல்லை. வேணால் பாதுகாப்பு வேணால் கொடுக்கலாமே தவிர லெஃப்டினன்ட் கவர்னர் தான் ஒரு கான்ஸ்டபிளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட லெஃப்டினன்ட் கவர்னர் தான் பண்ண முடியும். யார் யாரை எங்கே டிப்ளாய் பண்ணுறது என்ன விஷயம்னா அவர் தான் பார்க்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து அதிகாரத்தை பிடிங்கிட்டாங்க. கவர்மெண்ட் இருக்கே தவிர நீங்கள் யூனியன் டெரிட்டரியாக மாற்றின பிறகு இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பல முக்கியமான அதிகாரங்கள்லாம் பிடுங்கப்பட்டு விட்டது. இவங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலையே கிடையாதுங்க. யாருக்கு? உமர் அப்துல்லாவுக்கு பெரிய வேலையே கிடையாது. அரசாங்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களே இதுவே ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. இதுவே பிஜேபி ஆட்சியில் இருந்து வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவே எதிர்கட்சி ஆளுநர் இருந்தால் அவருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதுதான் உமர் அப்துல்லா வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். எடுத்தோடனே சண்டை போட வேண்டாம்னு பேசாமல் இருக்கார், கவர்மெண்ட் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப அடக்கி வாசிக்கிறார். ஆனால் பாதுகாப்பு முழுக்க லெஃப்டினன்ட் கவர்னர் கையில் தான் இருக்குது. அப்போ அந்த பகல்காமில் அவ்வளோ பேர் கூட்டினாங்களே, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் வேலை? ஸ்டேட் போலீஸ் வேலை. ஸ்டேட் போலீஸ் யார் கீழே இருக்குது? லெஃப்டினன்ட் கவர்னர் கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினா வந்து பிஜேபியில் உடனே தேச விரோதம், ஆன்டி நேஷ்னல், அர்பன் நக்சல்னு ஆரம்பிச்சிடறானுங்க. அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து வெளிப்படைத்தன்மை ரொம்ப அவசியம். ஒரு 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 பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடு இருக்குன்னா அதை வந்து இத்தனை நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் போட்டு கண்டுபிடிச்சிடணும்ல, போட்டுக்கணும்ல என்ன பாதுகாப்பு குறைபாடுங்கிறது. குறைந்தபட்சம் அங்கே இருக்கிற டிஜிபி மேலேயும் அந்த செக்யூரிட்டி புல்வாமாவிலேயே எப்படி வந்தாங்க, ஏது நடந்து அதை பற்றி ஏதாவது நம்ம தகவல் உண்டா? அவ்வளோ வெடிமருந்து எப்படி வந்துச்சு அந்த தகவல் உண்டா நமக்கு? அது அப்போ என்ன இப்போ ஜனநாயக நாட்டில் வெளிப்படையான தகவல்கள் இருக்கணும் இல்லையா? அதுதானே ஜனநாயகம். இப்போ இன்றைக்கி ஆல் இண்டியா மீட்டிங் நடந்திருக்கு, ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கும் வரல போல் இருக்கு, இன்னைக்கு கலந்துக்கலன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கார்கே கிட்ட கேட்குறாங்க, விமர்சனம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது, நம்ம இதை பொறுமையாக பார்த்துக்கலான்ற மாதிரி விஷயங்கள் வந்து மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார். இல்லை நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்குது, முக்கியமான ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கணும், ஒரு பீரியடை வந்து நாடு கடந்துன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் நான் எந்த நேரத்தில் போய் யுத்தம் வெடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் கையில் தான் அந்த விஷயம் இனிமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காரியம் பண்ணீங்க, மோசமான காரியம், அதுக்கு எதிர்வினையே ஆற்றி இருக்கோம் நம்ம. இப்போ அடுத்தது அவன் என்ன பண்ணுவான்றதான் பாயிண்ட்டு. அவன் வந்து அங்கே இருக்கிற மிலிட்ரி வந்து அது சுத்த இந்த ஒரு கோவிலை குறி வச்சு வந்து ஒரு ஏவுகணை வந்ததாகவும் அந்த ஏவுகணை வந்து இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தினதாகவும் செய்தி வந்து காலையிலேருந்து பாருங்க. பஞ்சாப்ல இருக்க அந்த பொற்கோவில் இருக்குல்ல, அமிர்தசரஸ், அந்த பொற்கோவிலை நோக்கி ஒரு ஏவுகணை வந்ததாகவும் அந்த ஏவுகணையை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தினதாகவும் காலையிலேருந்து ஒரு செய்தி பரவிக்கிட்டு. அது எவ்வளோ தூரம் உண்மையை சொல்ல முடியாது. இதெல்லாம் பலவிதமான செய்திகள் வரும். இப்போ போர்க்காலத்தில் வந்து செய்திகள் வந்து உண்மையான செய்திகள் நம்மளை வந்து அடையிறது ரொம்ப கஷ்டம். அதாவது என்ன நடக்குது எக்ஸாக்டான அடையிறது கஷ்டம். அதனால் பலவிதமான வதந்திகள்லாம் உலாவும். அதை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாகிஸ்தான் தரப்பு செய்திகள் கேட்டிங்கன்னா வேறு விதமாக பல விதமாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் பிபிசியில் CNN வச்சு பாருங்கள், அதில் வர செய்திகள் பாகிஸ்தான் சொல்கிற செய்திகள்லாம் அதில் வரும். அதை
அவங்க இப்போ பிபிசி CNN எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து பாக் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்ல மாட்டான், பாக் அட்மினிஸ்ட்ரேர்டு காஷ்மீர் சொல்கிறான். ஆமாம், பாகிஸ்தானால் நிர்வாகம் செய்யப்படுற காஷ்மீர். நம்ம சொல்கிறோம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர். நமக்கு அவனுக்கு அடிப்படையிலேயே வெஸ்டர்ன் மீடியா பார்க்குறதுக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக அந்த பிபிசி பண்ணதில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு போடாமல் ஆயுத குழுக்கள் போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு இல்லை. அது நீங்கள் ஆயுத குழுக்கள் போராளிகள்னா இப்போ எல்டிடி இல்லை, அது பிபிசி வந்து அது எல்லா இடத்துலையும் அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் நடக்குது. இப்போது உக்ரைன் பாலஸ்தீன் காசா அதுக்கப்புறமா உக்ரைனோட வார்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸை வந்து நாங்கள் பயங்கரவாதிகள்னு சொல்ல போடலை, ஹமாஸை வந்து பார்த்தீங்கன்னா போராளி குழுக்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் தான் போட்டிருந்தாங்க. அவங்க போராளி குழுக்கள் நடத்திய தாக்குதல் பண்ண போட்டாங்களே தவிர ஹமாஸ் வந்து பயங்கரவாதிகள்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை பிபிசி. இல்லை, நீங்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதி ஒரு பர்பஸோட ஒரு 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 நாட்டு இப்போ ஈழத்துக்கு போராடினாங்க எல்டிடி, அதை வந்து பயங்கரவாதம் சொல்கிறவங்களும் உண்டு. நம்மளை கேட்டால் விடுதலை போராளிகள் நம்ம சொல்லுவோம். ஸோ பார்க்குறப்ப அவங்க என்ன காரியத்தில் அவங்க லட்சியம் எந்த லட்சியத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்க. தமிழர்கள் அங்கே அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், நம்ம இனம் அடக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, நம் மொழி அழிக்கப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது. அப்படின்ற போது நமக்கு எல்லாமே மறுக்கப்படும் போது நம்ம இரண்டாவது குடிமகனாக மாறும்போது நம்ம ஒரு நாட்டுக்காக ஒரு குழு போராடுகிறது என்றால் அவன் விடுதலையை நோக்கி தான் போராடிட்டு இருக்கான். அப்போ நம்ம விடுதலை போராளிகள் சொல்கிறோம். இங்கே வந்து அதையே வந்து பயங்கரவாதம் தீவிரவாதம்னு சொல்கிற பாஜகலாம் எல்டிடி தீவிரவாதம்னு சொல்கிறாங்க. அப்படிதான் சொன்னார். ஸோ நான் வந்து நீங்கள் சீமானை கேட்டு பாருங்கள், வேறு மாதிரி சொல்லுவார் தலைவர் அப்படின்னு. தலைவர் அவரோட தலைவர் சொல்லுவார். அது மாதிரி ஒவ்வொருத்தர் பார்வை வித்தியாசம். பட் ஆனால் நடுநிலையான ஒரு பார்வை இருக்குல்ல. நீங்கள் விடுதலை போகவே நம்ம அந்த பலுச்சிஸ்தான் பிரச்சனையிலே வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த பேலியா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி மேலே வந்து போராட்டம் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடத்திருக்கு. 14 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அதே தீவிரவாத அட்டாக் தான். ஆமாம், அது தீவிரவாத அட்டாக் தான். ஆனால் இந்திய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் போராளி குழுக்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போடுறாங்க. ஆமாங்க, இப்போ அவங்களே பாகிஸ்தானே சொல்கிற மாதிரி அந்த பலுச்சிஸ்தான் போராட்டத்திலேயே இதுவரையும் 90,000 பேர் இறந்து போயிருக்காங்களாம். அந்த பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் சொல்கிறான் 90,000 பேர் எங்கள் மக்கள் இறந்து போயிருக்காங்க, இந்த மாதிரியான தீவிரவாத குழுக்களோட தாக்குதல் நிறைய இறந்து போயிருக்காங்க அப்படின்றான். ஸோ அது எவ்வளோ தூரம் உண்மையில் நமக்கு தெரியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஒருத்தன் பயங்கரவாதம் பண்ணான்னா, அது பாகிஸ்தானில் இருக்க ட்ரெயின் ஆகிட்டு வந்து இங்கே வந்து பண்ணான்னா அதை வேரடி மண்ணோடையும் அழிக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நீ அதை பண்ணுறதுக்கான எந்த விதமான இதுவும் கிடையாது. காஷ்மீர் பிரச்சனையை வந்து அது பேச்சுவார்த்தை மூலமாகவோ இல்லை வேறு வகையிலோ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் தீர்மானிச்சுக்கோங்க. அப்பாவி மக்களை கொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அப்பாவி மக்களை கொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அதுவும் இங்கே நீங்கள் என்ன இங்கே வந்து பொருளாதாரத்தை முடக்கிறீங்க, மக்களுடைய மத நல்லிணக்கத்துக்கு வெட்டி வைக்கிறீங்க. அது ஏற்கனவே இங்கே ஒரு மாதிரி இது டைல்யூட் இதாக இருக்குது. இப்போ குழம்பி போன சூழலில் இருக்கும்போது நீங்கள் அதில் இன்னும் வந்து தீயில் எண்ணெயை விடுற மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான விஷயம் இல்லை. அதனால் இந்த சூழலில் வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை சரி, அதில் யாரும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அதுவும் எந்த விதமான ஒரு மக்களுக்கு ஆபத்து இல்லாமல், ஒரு பாகிஸ்தான் மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் நேரடியாக ஒரு ப்ரிசைஸாக ஒரு தாக்குதல் நடத்தினது, 9 இடங்களில் தாக்குதல் நடத்தினது நிச்சயமாக வந்து இந்தியாவுடைய திறமையை காமிக்கிற ஒரு விஷயமாகவும், ஒரு ஈவன் பழி வாங்குறதுன்னு சொல்கிறாங்க. நான் பழி வாங்குறதுன்றதோட ஒரு பாடம் கற்பிக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். திருப்பி அடிக்கிறது எப்படி பழி வாங்குறது ஆக முடியும்? இல்லை, அவங்க நம்மளை இப்படி ப்ராக்சி வாரில் பண்ணுறாங்க. இந்த ப்ராக்சி வாருக்கு இப்படி தான் பதில் கொடுக்க முடியும், வேற என்ன பதில் கொடுக்க முடியும்? அதான் நேற்று இந்திய ராணுவம் சொல்ல இந்த விஷயம் என்னென்னா, நாங்கள் எதுவுமே பொதுமக்கள் வாழ்ற இடங்களையோ இல்லை இராணுவ தளவாடங்களையோ குறி வச்சு நாங்கள் தாக்கலை. நாங்கள் தாக்குனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் தங்கியிருந்த முகாம்களை நோக்கி தான் நாங்கள் தாக்குதல் பண்ணியிருக்கின்ற விஷயங்களை தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இது பாகிஸ்தான் மீதான தாக்குதல் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இது வந்து தீவிரவாத மீதான தாக்குதல் கிடையாது, பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல். நம்ம இந்தியன் மிலிட்ரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரிசைஸாக நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ திறமைசாலிகளாக இருக்காங்க இந்தியன் மிலிட்ரி. ஸோ ஒட்டுமொத்த பாராட்டும் இந்தியன் மிலிட்ரிக்கு உண்டு ஆக்சுவலாக. அதனால் அதுக்குன்னு வந்து அது வழிகாட்டுற அரசியல் தலைமையை நம்ம அவங்களோட இதையும் பாராட்டணும்ல. அவங்களும் பாஜகவும் சேர்ந்து தானே அவங்க பிரைம் மினிஸ்டரும் அதில் ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட்டும் இதுக்கான பெருமையை அவங்க எடுத்துப்பாங்கல்ல. நிச்சயமா அது இயல்பான ஒரு விஷயம் தான். இறையாண்மைன்னு வரப்போ நம்ம இந்த அரசு அந்த அரசு நம்மளை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாரும் இந்த நேரத்தில் ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பயங்கரவாதத்தை எடுத்து போராடுற நிலையில் இருக்குது. நம்ம வந்து ஒரு இன்னொரு தேசத்தோட லேண்டை ஆக்கிரமிக்கிறதுக்கான ஒரு படையெடுப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணலை, நம்ம பண்ணலை. அதனால் வந்து நம்ம பண்ணாத போது நம்ம மேலே ஒரு ப்ராக்சி வார் நடத்தும் போது நம்ம அது பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தான் இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்குன்றது என்னுடைய கருத்து.
ஓகே சார். இந்த ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அப்படின்றது ஒரு மறைமுகமான ஆதரவு தானே கொடுக்குற மாதிரி இருக்குது இந்தியாவுக்கு. இல்லை பொதுவாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாருமே என்ன சொல்கிறது என்னன்னா போர் பதற்றத்தை குறைங்க. ஆனால் பாதி இடத்துல போர் வர்றதுக்கு காரணமே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி போர் பதற்றத்தை குறைங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதை விட ட்ரம்ப் சொன்னதுன்னா இந்த டென்ஷன் இப்போது இந்த தாக்குதல் நடந்த பிறகு இது இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிடுன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதாவது ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாகிஸ்தான் அமைதியாக இருக்கணும். பாகிஸ்தான் வந்து உண்மை ஒன்று அது எதுவும் செய்ய முடியாது. செஞ்சாலும் ஆனாலுமே அந்த கொல்லப்பட்ட மிஸ்அட்வென்ச்சர்னு சொல்கிறது அந்த மிலிட்ரியில் சொல்கிறாங்கல்ல, மிஸ்அட்வென்ச்சர். அதாவது அவங்க வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு அறவேக்காட்டுத்தனமாக ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், அதோட பாதிப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இன்னொரு நாட்டில் வந்து பயங்கரவாதத்தை ஏவி விட்டுருக்கீங்க, நீங்கள் அது தப்பு. அதுக்கு பதில் அள்ளி கொடுத்தாச்சு. நீங்கள் மறுபடியும் வந்து இது சாக்கா வச்சுட்டு ஐயோ எங்களை தாக்கிட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்ணிங்கன்னா, அறகுறையான ஒரு வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு இந்தியாவை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதோட விளைவுகள் வந்து உண்மையான வாரில் கொண்டு போயிடும். அது பாகிஸ்தான் பொறுப்பை வந்து அடக்கமாக இருக்க வேண்டியது அதோட வேலை. வாயை மூடின்னு இருக்க வேண்டியது அதோட வேலை. இல்லை அது கொஞ்சம் எகிரி குச்சி இல்லை ஆகுனால அதை தகுந்த பாடம் புகட்டப்படும். வாஜ்பாய் சொன்ன மாதிரி தான் விடியறதுக்குள்ள இந்தியா வேர்ல்டு மேப்ல இருந்து பாகிஸ்தான். ஆமாம், அது தகுந்த பாடம் புகட்டப்படும். ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் கூட நினைக்கிறது உண்டு. அதாவது இந்திரா காந்தி பங்களாதேஷை இந்திரா காந்தி பிரித்து கொடுத்தத கையோட அந்த ஆக்கிரமித்த காஷ்மீரையும் கைப்பற்றிட்டுருக்கணும் அன்றைக்கே. அது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தலைவலியே ஓஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த ஆக்கிரமித்து இந்த காஷ்மீர் இருக்குல்ல, அந்த பகுதியை அன்றைக்கே பங்களாதேஷ் மீட்டு எடுத்த கையோடையே இதையும் எடுத்துருக்கணும் பாகிஸ்தான் கையிலேருந்து. அதை அன்றைக்கே இந்திரா காந்தி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இவ்வளோ தூரம் தலைவலி இருந்திருக்காது ஆக்சுவலாக. ஆனால் அப்போ இருந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து அந்த ஐநா சபை அது இது எல்லாமே ஒரு உலக சர்வதேச சமூகத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அது சர்வதேச சமூகத்துக்கு பயந்துன்னு சொல்ல முடியாது, அவர்களுக்கு மதிப்பளித்து சரி நம்ம வந்து அங்கே உண்மையிலேயே தனிநாடு கேட்டு சுதந்திரத்துக்காக போராடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒன்றும் சொல்லலை. பட் இங்கே வந்து பாகிஸ்தான் ஒட்டி இருக்கிற அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற இடத்துக்கு போய் நம்ம இது மாதிரி பண்ணினா அதை வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் அப்போ பாகிஸ்தானோட க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க அதை எப்படி எடுத்து அப்போவே 7th ஃப்ளீட்டெல்லாம் அனுப்பிச்சாங்க. அப்போவே அந்த சமயத்திலேயே அதெல்லாம் ஒன்றும் பயப்படலை இந்திரா காந்தி. நம்ம ரஷ்யாவோட சப்போர்ட் மூலியமாக இருந்ததுனால அப்போவே 7th ஃப்ளீட் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு நேவியோட 7th ஃப்ளீட் அனுப்பிச்சாங்க. அப்போவும் இந்திரா காந்தி இதுக்கெல்லாம் பயப்படலை. அவங்க அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் சரணடைஞ்சிட்டு வச்சுக்கோங்க. அதனால் பாகிஸ்தான் ராணுவம் ஒன்றும் பெரிய இது கிடையாது சார். இந்தியா நினச்சா நிச்சயமான ஒரு 3 நாள் வாரத்தில் பாகிஸ்தான் காலியாகிடும். 3 நாள் வாரத்தில் பாகிஸ்தான் காலியாகிடும். ஆனால் வந்து ஏதோ நம்ம பொறுமையாக இருக்கிறதுனாலேயே நம்மளை வந்து கையாளாகாதவங்க நினைக்கக்கூடாது இல்லை, நம்மளை வந்து ஏதோ திறமை இல்லாதவங்க நினைக்கக்கூடாது இல்லை. அதனால் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து காட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் மாதிரி இல்லை, ஒரு அபரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்னென்னா இங்கே ஏற்கனவே வந்து ஒரு மத முரண்பாடுகளை வச்சு ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை இன்னும் வந்து அகலப்படுத்தும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த மக்களை வந்து அப்படி ஒரு மத வெறிக்கு கொண்டு போய் ஒரு அரசியல் பண்ணுற விஷயம் இங்கே போயிட்டுருக்கு. அதில் இன்னும் மேலும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி விஷயங்கள். இந்த தீவிரவாதிகளுக்கு நோக்கம் வந்து பொருளாதாரத்தை காலி பண்ணுறது, இந்தியாவை வந்து பாதுகாப்பற்றதாக மாற்றுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இங்கே இருக்கிற இணக்கமாக இருக்கிற மக்கள்கிட்ட இன்னும் மேலே வந்து அரசியல் ரீதியாக ஒரு பிளவை கொண்ட விஷயம் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க இந்த காரியங்கள் வந்து யூஸ் ஆகுது இல்லை அவங்களுக்கு. அது வந்து இதுதான் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ஏன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரி வந்து ஒற்றுமையாக இருக்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் கலப்புற அந்த இது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக மதம் நல்லிணக்கத்துக்கு வேட்டு வைக்கிற விஷயம் ஏன் அப்படின்னா தெலுங்கானா, ஹைதராபாத் போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் தங்கியிருக்க பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. யூபியில் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், ஒரு போலீஸ் எஸ்ஐ மேலே வந்து பார்த்திங்கன்னா மதம் சார்ந்த தாக்குதல், இஸ்லாமிய எஸ்ஐ மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ரங் தள் அமைப்புகளும் இன்னும் ஒரு சில இந்துத்துவ அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் மீதான அந்த வெறுப்பை வந்து தாக்குதலாக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக சார், இது வந்து அப்படி மாறக்கூடாது. ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு டேர்னிங் அதை எடுக்கக்கூடாது. இதுதான் இந்த மாதிரியான பயங்கரவாதம் தான். இந்த மாதிரியான விஷயம் ஏற்கனவே இங்கே ஒரு சுச்சுவேஷன் டென்ஸாக, ஏற்கனவே சுச்சுவேஷன் சரியில்லைங்க. நீங்கள் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றினீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் பயங்கரவாதம் இன்னொசன்ட் அப்பாவி உயிரில் பறிக்குது, அது தவிர நம்ம நாட்டில் இருக்கிற மத நல்லிணக்கத்துக்கு வேட்டு வைக்குது. ஆக்சுவலாக இங்கே ஏற்கனவே சுச்சுவேஷன் கொஞ்சம் குழம்பி போய் கிடக்கு, அதில் இன்னும் எண்ணெய் ஊற்றினா என்னங்க அர்த்தம்? அதுதான் இது இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால தான் இந்த தீவிரவாதம் அந்த வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்க வேண்டிய விஷயம் இது. ஆக்சுவலாக அவங்க அப்பாவிகள் உயிரை பறிச்சது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய நல்லிணக்கத்தையும் கெடுக்கிறதுக்கான வேலைகள் இறங்குறாங்க. இது தவறான விஷயம். இங்கே ஒரு அரசியல் ஏற்கனவே அது மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால
அவங்க பண்ணுறதை முற்றிலும் அழிக்க வேண்டியது நம்ம கடமை ஆக்சுவலாக. அதுக்கு எல்லோரும் ஆதரவாக இருக்கணும் அதை அழிக்கிறது.